My dear students, this is class 12 math chapter 6 exercise 6.1 la question number 3 பார்க்க போறோம். Prove by vector method that an angle in a semicircle is a right angle. அதாவது ஒண்ணே இல்லைங்க, இது பாருங்க, இது ஒரு செமிசர்க்கிள். இங்கிருந்து மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செமிசர்க்கிள். இந்த செமிசர்க்கிளில் இந்த ரெண்டு ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, பிஏ அண்ட் பிபி, இது ரெண்டு ஆர்ம்ஸால் உருவாக்கப்படுற இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? ஸோ இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ சம்முக்குள்ளே வரும். டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணோம்? டு ப்ரூவ் ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 90 டிகிரி, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகேவா? இப்போ ஓஏ அப்படின்றது என்ன? ரேடியஸ். ஓபி அதுவும் ரேடியஸ். அப்புறம் ஓபி அதுவும் ரேடியஸ். இப்போ நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. சென்டர் பாயிண்ட்லேருந்து ஏன்ற பாயிண்ட் வரைக்குமான தூரம் ரேடியஸ் தான். அதே மாதிரி ஓலேருந்து பி வரைக்குமான தூரம் ரேடியஸ் தான். அதே மாதிரி ஓலேருந்து பி வரைக்குமான தூரம் அதுவும் ரேடியஸ் தான். ஈக்குவல் டு ரேடியஸ். ஓகேவா? இப்போது பிஓ வெக்டார், இங்கே நல்லா கவனிங்க, இது வந்து பிலேருந்து புறப்படுற இந்த வெக்டார் பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு, இது வந்து ஆப்போசிட்டில் வருது பாருங்கள். அப்போ பிஓ வெக்டார் இது ரெண்டும் சேம் டைரெக்ஷன். பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார் சேம் டைரெக்ஷன். இது வந்து ஆப்போசிட்டில் வருது. அப்போ பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு பிஏ வெக்டார். புரியுதா? இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அதே போல் பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் இது வந்து ஆப்போசிட்டில் வருது பாருங்கள். அப்போ பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? பிபி வெக்டார். புரியுதா? இதை வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, பிஓ வெக்டார்லேருந்து மைனஸ் ஓஏ வெக்டார் எழுதிக்கிறேன். இந்த இடத்துல ப்ளஸில் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா மைனஸாக மாற்றிட்டு போகிறேன். பிஓ வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு பிபி வெக்டார் அகெயின். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எழுதிக்க போகிறோம். பிகாஸ் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஓஏ வெக்டார். இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓபி வெக்டார்ன்றது வந்து இந்த சைடில் வருதா, ஓஏ வெக்டார் வந்து இந்த சைடில் வருதா. இப்போது இதுக்கு மைனஸ் போட்ட உடனே ரெண்டும் சேம் டைரெக்ஷன் வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஓபி வெக்டாருக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன்? மைனஸ் ஓஏ வெக்டார் எழுதியிருக்கேன். இப்போது நமக்கு இது போல் ஒரு 3 ஈக்குவேஷன் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ தான் நான் சம்முக்குள்ளே வரப்போகிறேன். பிஏ வெக்டார் டாட் பிபி வெக்டார், இதுதான் நமக்கு தேவையான ரெண்டு விஷயம். பாருங்கள், இந்த ரெண்டு ஆர்ம்ஸுக்கு நடுவில் தானே 90 டிகிரி வரதா சொல்கிறாங்க. டயக்ராமை நல்லா கவனிங்க. அதனால தான் இங்கே நான் பிஏ வெக்டார் டாட் பிபி வெக்டார்னு எடுத்திருக்கேன். ஈக்குவல் டு, இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை கவனிங்க. பிஏ வெக்டார் எங்கே இருக்குது? தோ இருக்குது. ஸோ நான் அதுக்கு பதிலாக என்ன எழுத போகிறேன்? பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார். என்ன மல்டிப்ளிகேஷன்? டாட் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இப்போ பிபி வெக்டாருக்கு பதிலாக நான் இதை எழுத போகிறேன். பிஓ வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓகேவா? இப்போது நம்ம ப்ரீவியஸ் சம்மில் யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி கோட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஸ்ட்ரெயிட்வே நான் என்ன பண்ண போகிறேன்? பிஓ வெக்டார் மாடு போட்டுக்கோங்க ஸ்கொயர் மைனஸ் ஓஏ வெக்டார் மாடு போட்டுக்கோங்க அதுக்கு ஸ்கொயர். ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது அப்சல்யூட் வேல்யூ எடுக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்வே நான் பிஓ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இதை வந்து ஓஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ பிஓ ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா பிஓ யார்? ரேடியஸ்ஸு. ஓஏ யார்? அதுவும் ரேடியஸ் தான். அப்போது ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? அப்போ ஒரு நம்பர்லேருந்து அதே நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும். ஸோ தட் இம்ப்ளைஸ் பிஏ பர்பெண்டிகுலர் டு பிபி. அப்படின்னா இங்கே டயக்ராமுக்கு வாங்க. இப்போ பிஏ பர்பெண்டிகுலர் டு பிபி அப்படின்னு சொன்னால் இந்த ஆங்கிள் 90 டிகிரி தானே. ஸோ தட் இம்ப்ளைஸ் ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, ஸோ இது ஒரு 3 மார்க் சம்மாக இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ நல்லா கவனிங்க, டயக்ராமில் தான் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு டயக்ராம் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த சம் உங்களுக்கு அழகாக வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.